மாசம் மாசம் ஒரு நல்ல ஒரு ஸ்பீக்கர். இன்னைக்கு வந்து முத்தாலங்குறிச்சி காமராஜ் அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஒரு எழுத்தாளர், ஒரு பேச்சாளர். அவர் இன்னைக்கு நமக்கு சீஃப் கெஸ்டா இன்னைக்கு கலந்துக்க போறாங்க. இன்னைக்கு பேசக்கூடிய புத்தகத்தின் தலைப்பு பாத்தீங்கன்னா, ஆட்சி சொன்ன ஆத்தோர கதைகள். இது தமிழ்நாடு, இந்தியா மட்டும் இல்லாம வெளிநாடு அளவுல புகழ்பெற்ற இது வந்து ஒரு 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 நிகழ்ச்சியை சார் நடத்திட்டு இருக்க. தொடர்ந்து அவர் தான் இன்னைக்கு நம்ம மத்தியில பேச போறாரு. அதோட இல்லாம ஒரு ஒரு மீட்டிங்லயும் ஒரு ஒரு புது புத்தகம் அல்லது ஒரு புதிய எழுத்தாளரை அறிமுகப்படுத்துவோம் எப்பயுமே. இந்த வாரமும் நம்மளுடைய சிறப்பு பேச்சாளர்கள் எழுதிய நெல்லை மாவட்ட வரலாறு அப்படின்ற புத்தகத்தை இன்னைக்கு நம்ம அறிமுகம் பண்ண போகிறோம். ஸோ இந்த புத்தகத்தோட அறிமுகம் நான் அதை பத்தி சில தகவல் நான் அடுத்த செஷன்ல நான் கொடுக்குறேன். ஸோ மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்ல விரும்புறேன். அதோட இல்லாம இந்த புத்தகக்குள்ள நீங்களும் கலந்து கொள்ள விரும்புனீங்க அப்படின்னாக்கா, சாட் பாக்ஸ்ல உங்களுடைய நேமும் நம்பரையும் உங்க வாட்ஸ்அப் நம்பரையும் நீங்க பதிவிட்டீங்க அப்படின்னா உங்களை எங்க புத்தகக்குள்ள நாங்க இணைச்சிடுவோம். மேடம், வாய்ப்பு இருந்தா நம்ம புத்தகங்களோட லிங்கை வந்து இந்த சாட் பாக்ஸ்ல போட முடியுமான்னு பாருங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் நீங்க மேடம் போட்டாங்கன்னா, வாய்ப்பு இருந்து போட்டாங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் நீங்க வந்து எங்க புத்தகக்குழுக்குள்ள நீங்க சேர்ந்துக்கலாம். இதுல வந்து பனி பவுண்டேஷன் பொதுவா எதற்கும் எந்த வகையான கட்டணங்களும் வசூலிப்பதில்லை. அதே போல இந்த புத்தக குழுக்கும் வந்து எந்த கட்டணங்கள் நாங்க வந்து வசூலிக்கல. ஏன்னா எடுக்கிறதும் விலை இல்லாம தான் எடுக்கிறோம். நல்ல நல்ல அறிஞர்கள், பேச்சாளர்கள், அறிவியல் சிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம வந்து கட்டணம் இல்லாம எடுக்கிறோம். ஸோ கொடுக்கறதும் அந்த மாதிரி தான் கொடுக்குறோம். இதுல வந்து நம்ம கோஆர்டினேட்டரா மேடம் ஷர்மிளா நமக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. அதை தவிர நமக்கு இன்னும் இந்த புத்தக குழு ரன் பண்றதுக்கும் பனி பவுண்டேஷன் ரன் பண்றதுக்கும் இன்னும் நிறைய கோஆர்டினேட்டர்ஸ் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட கோஆர்டினேட்டர்ஸ் இருக்கிறாங்க. இந்த கோஆர்டினேட்டர் கூட நீங்களும் சேர்ந்து பயணம் பண்ண விரும்பினால் நீங்கள் எங்களை பனி பவுண்டேஷனை தொடர்பு கொள்ளலாம். இல்ல சாட் பாக்ஸ்லயும் நான் இன்ட்ரெஸ்டா இருக்கேன் அப்படின்னு நீங்க போடலாம். எங்களையும் தொடர்பு கொள்ளலாம். எங்கள் புத்தகம் நீங்களும் ஒரு நல்ல ஒரு லீடராக இருந்து வழிநடத்தி செல்வதற்கு எங்களுக்கு உதவலாம். ஸோ நான் இத்தோட என்னுடைய சின்ன இந்த இன்ட்ரோடக்ஷனை பத்தி, இந்த புத்தக வாசிப்புகளை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த எங்களுக்கு தொடர்ந்து நம்ம நகர்ந்து செல்லலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். புதிய புத்தகம் மற்றும் எழுத்தாளர் அறிமுகம் பற்றி எங்கள் குழுமத்தின் நிறுவனர் மிஸ்டர் ஜான்வின்சன் சார் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். நன்றி மேடம், நன்றி. திரும்பவும் என்னை அழைச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த புத்தகத்தை பத்தி அறிமுகம் பண்றதுக்காக. இப்ப என் கையில புத்தகம் இருக்கு. நீங்க மேபி வீடியோல தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து வெளியூர் வந்திருக்கேன், அந்த மொபைல்ல தான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த புத்தகம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போதைக்கு நெல்லை மாவட்ட வரலாறு, அதுதான் அந்த புத்தகத்தை இன்னைக்கு நம்ம அறிமுகம் பண்ண போகிறோம். நான் வந்து என்னோட எழுத்தாளர் முத்தாலங்குறிச்சி காமராஜ் சார்கிட்ட பேசிட்டு, சார் அந்த புத்தகத்தை எனக்கு அனுப்பிவிடுங்க சார், நான் அதை படிச்சு பாக்குறேன், அப்பதான் உங்களுக்கு அறிமுகம் பண்றது வசதியா இருக்கும்னு கேட்டிருந்தேன். ஐயா அற்புதமா புத்தகத்தை அனுப்பிச்சு விட்டாரு. நான் இதை சின்னதா ஒரு புத்தகம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நெல்லை மாவட்டம் வந்து ஒரே ஒரு மாவட்டம் தானே. தமிழ்நாட்டுல ஆல்மோஸ்ட் 38 மாவட்டம் இருக்குன்னா நெல்லை மாவட்டம் வந்து ஒரு மாவட்டம் தான். அதை பத்தி பெருசா சொல்றது என்ன இருக்கு போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் கேட்டிருந்தா, ஐயா வந்து இவ்வளவு மொத்தமான ஒரு புத்தகத்தை அனுப்பிட்டு இருக்கிறாரு. நான் அப்ப ஐயாவோட சொல்லிட்டேன், ஐயா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, இந்த 4 நாள் கேப்ல இந்த புத்தகத்தை கண்டிப்பா படிச்சு முடிக்க முடியாதுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டேன். இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, இது வந்துட்டு பாகம் 1 தான். இன்னும் பகுதி 2, 3 வரப்போவது போல இருக்கு. சோ பாகம் 1 இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 525 பக்கங்கள் நிறைந்த ஒரு புத்தகமா இருக்குது. இதுல அட்டைப்படம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வந்து வரையாடு, நம்ம தமிழகத்தோடைய தேசிய விலங்குன்னு சொல்லக்கூடிய வரையாடோட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுல இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னாக்க, சாருடைய ஐயாவுடைய மகனே இதுக்கான பதிப்புரை எழுதியிருக்கிறாங்க. ஸோ அதுல சொல்ற ஒரு விஷயத்த நான் வந்து என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதை அப்படியே வாசிக்கிறேன், நீங்க புரிஞ்சுக்கிற முயற்சி பண்ணுங்க. எனது தந்தை எழுத்தாளர் முத்தாலங்குறிச்சி காமராசவின் கனவு நூல் இதுவாகும். எப்போதுமே நெல்லை மாவட்டத்துக்கென தனியாக நூல் எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் தற்போது அதை நிறைவேற்றி விட்டார். சோ நம்மளால ஐயா திட்டமிட்டு இருக்காரு இந்த புத்தகத்தை பத்தி. ஆனா திட்டமிட்டு கடைசியை எழுதி முடிச்சிட்டாரு. இல்ல இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த புத்தகம் எதுக்காக எழுதப்பட்டு எதுக்காக என்னைக்கு வந்து இது அறிமுகம் பண்ணப்பட்டதுன்னா, தமிழர்களின் தொன்மையை பறைசாற்றும் பொருணை அருங்காட்சியகம் திறப்பு விழா முன்னிட்டு இந்த புத்தகம் வந்துட்டு ஈடுபட்டிருக்கின்றது. இது ஆகச் சிறந்த ஒரு சிறப்பான நிகழ்வு. அது மட்டும் இல்லாம இந்த புத்தகத்தை நான் தொடர்ந்து படிச்சுட்டே வந்தேன். கடைசி பக்கம் பாத்தீங்க அப்படின்னாக்க, நம்முடைய முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருந்தாரு. என்ன தெரிவிச்சிருந்தாருன்னா, இந்தியாவின் வரலாறை பத்தி யாராவது எழுதுனாங்க அப்படின்னா அது வந்து
பொருணை நதிக்கரையில தான் துவக்கப்படணும் அப்படின்ற மாதிரியான ஒரு 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 கருத்தை அவர் வந்து பதிவிட்டு இருக்கிறாரு. அதே போல இந்த புத்தகமும் பொருணை நதியை பத்தி தான் அதை பின்னணியா வச்சுதான் எழுதப்பட்டிருக்கின்றது. ஆகச் சிறப்பு. அதோட இல்லாம கிட்டத்தட்ட 5300 வருடம் பழமையான நம்முடைய தமிழர்களின் மரபை பத்தி நிரூபணம் செய்யக்கூடிய அந்த அகழ்வாராய்ச்சி இருக்கு இல்லைங்களா, அதையும் வந்து பின்னணி ஆதிச்சநல்லூர் அதையும் பின்னணியா கொண்டு எழுதப்பட்ட நூலா இந்த நூல் இருக்கு. இதோட முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள்லாம் பின்னாடி வந்து புகைப்படமா ஐயா வெளியிட்டு இருக்கிறாரு. சோ இதுல பாத்தீங்கன்னா புகைப்படம் வந்து பொதிகை மலையின் தோற்றம். ரொம்ப அற்புதமான ஒரு மலை பின்னணியா வச்சு ஒரு ஒரு நல்ல ஒரு புகைப்படம். அதுக்கு அடுத்த புகைப்படம் வந்து யானை வந்து இப்ப எல்லாம் நம்ம ஊருக்குள்ள வந்துருதுன்னு நம்ம ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த யானைய ஊருக்குள்ள வராம தடுக்கிறதுக்கான ஒரு சின்னதா ஒரு 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 குழி மாதிரி ஒரு அழகா அதை பயன்படுத்திருக்காங்க. ஒரு 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 டெக்னாலஜி மூலமா அதை பயன்படுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் சிறப்பா எடுத்து இயம்பி இருக்கிறார் ஐயா. அது போல நெல்லை மாவட்டோட ஒரு ஒரு சிறப்பும், அதாவது பாத்தீங்கன்னா கல்யாண தீர்த்தமா இருக்கட்டும், களக்காடு சிவன் கோயிலா இருக்கட்டும், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நெல்லை மண்ணுக்கு முதலில் கரகம் கொண்டு வந்த அஞ்ஞான் தேவர் மற்றும் கலைமாமணி சங்கரபாணி தேவருடைய புகைப்படமா இருக்கட்டும், அப்புறம் கிருஷ்ணாபுரத்தில் உள்ள புருஷா மிருகம் பீமன் கலை சிற்பங்களா இருக்கட்டும், முகம் பார்க்கும் ரதிதேவி எப்படி முகம் பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த சிற்பமா இருக்கட்டும், அப்புறம் சிங்கம்பட்டி அரண்மனை அருங்காட்சியகம் அந்த படமா இருக்கட்டும், சிங்கம்பட்டி தர்பார் மண்டபம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு புகைப்படம் அழகா பதிவிட்டு இருக்கிறாங்க ஐயா. அது மட்டும் இல்லாம திருக்குறுங்கடி கலை சிற்பங்கள் அதோடைய புகைப்படம் ஐயா இணைச்சிருக்கிறாரு. அப்புறம் திருப்புடை மருதூரில் உள்ள மரச்சிற்பங்கள், மாணிக்க வாசகர் பொன் பொருள் கொண்டு செல்வது, 7 கண்ணீர் ஒரே குதிரை வடிவம், அதெல்லாம் ஒரு அற்புதமா அந்த போட்டோ புகைப்படத்தை எடுத்து போட்டு இந்த நூலை அலங்கரிச்சிருக்கிறாரு. அப்புறம் அது கடைசியா பாத்தீங்கன்னா நம்முடைய கூடங்குழல் அணுமின் நிலையம் வரல ஒரு ஐயா அந்த படத்தோட இணைச்சிருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு தனிப்பெரும் சிறப்பு தான். இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னாக்க அத்தாநல்லூர் மானாமங்கலம் கலைக்கூடம், ரொம்ப ரொம்ப பழமையான கலைக்கூடம். அது கொஞ்சம் சீரமடைஞ்ச மாதிரி இருக்கு. அதையும் ஐயா அற்புதமா அதை பதிவிட்டு இருக்கிறாரு. அப்புறம் புதுசா இப்ப திறந்துகிட்டு இருக்கு புதிய பேருந்து நிலையம் வரலாம் அவர் காமிச்சிருக்காரு ஐயா. அப்புறம் நெல்லை பெருமை அப்படின்ற பேருந்து சந்திப்பு அனைத்தையும் இணைச்சிருக்கிறாரு. அப்புறம் திருநெல்வேலியோட மல்டி ஹாஸ்பிட்டல் அதையும் ஐயா அற்புதமா போட்டிருக்காரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ரெட்டியார்பேட்டில் இருக்க அந்த வரையனுடைய சின்னம் அதையும் அற்புதமா ஐயா பதிவிட்டு இருக்கிறாரு. அது போல இந்த புத்தகத்தை பத்தி தொடர்ந்து அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த புத்தகத்தோட சிறப்பு இன்னும் நீங்க தெரிஞ்சு விரும்புனீங்க அப்படின்னா இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படித்து பயன்பெற வேண்டும் அப்படின்னு நான் வந்து உங்களை கேட்டுக்கிறேன். இதோடைய இந்த புத்தகத்தின் விலை வந்து ஐயா வந்து 555 ரூபாய் நிர்ணயம் பண்ணியிருக்காரு. அநேகமாக நம்முடைய புத்தக வாசிப்பு குழுக்காக கண்டிப்பா ஒரு தள்ளுபடி விலை ஐயா கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். என்ன ஐயா சொல்லல, ஆனா அப்படி கொடுக்கறது ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஐயாட்ட கேட்டுக்குவோம். அவர் பேசும்போது கண்டிப்பா அந்த விண்ணப்பத்தை கேட்டு நம்ம ஒரு அப்ரூவ் வாங்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ இந்த புத்தகத்தை தொடர்ந்து நீங்க படிக்க வேண்டும் என்றும் இந்த நண்பர்களுக்கும் பரிசீலிக்க வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கிறேன். அதோட மட்டும் இல்லாம நெல்லை மாவட்டத்தில் உள்ள மக்கள் இதை கண்டிப்பா எல்லாருமே அந்த மாவட்டத்துல வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி நீங்க தாளமாக படித்துக் கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த புத்தகத்தை இன்னும் பேசணும் அப்படின்னாக்கா ஐயாவுடைய சிறப்பு நிகழ்ச்சி நம்ம கேட்க முடியாம போயிடும். அதனால இத்துடன் என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சிறப்பு பேச்சாளரை பற்றி அறிமுகம் செய்வதற்கு எங்கள் குழுமத்தின் நாலேஜ் எக்ஸ்சேஞ்ச் ஹப் வைஸ் சேர்பர்சன் சிவராமகிருஷ்ணன் சாரை அழைக்கிறேன். சிவராமகிருஷ்ணன். எஸ் சார், கேக்குது சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். என் கடன் பணி செய்து கிடைப்பது என்பார் திருநாவுக்கரசர். ஆனால் அதை மாற்றி என் பணி கடன் தமிழ் பணி செய்து கிடைப்பது என்பதை தாரக மந்திரமாக கொண்டு பணி ஃபவுண்டேஷன் மாதத்தின் ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் தமிழ் கூறும் நல்லுலகின் சிறந்த எழுத்தாளர் மற்றும் பேச்சாளர்களை அழைத்து சமூக நெறி கல்வி மற்றும் மனிதநேயமுள்ள வாழ்க்கை கல்வியை போதித்து வருகிறது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு பேச்சாளரை அறிமுகம் செய்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வெல்கம் மிஸ்டர் முத்தாலங்குறிச்சி காமராஜ் ஐயா. தமிழகத்தின் மிகவும் முக்கியமான எழுத்தாளர்கள் ஒருவர், வரலாற்று ஆய்வாளர் மற்றும் பத்திரிகையாளர் என பன்முகத்தன்மை கொண்டவர்.
இவர் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகில் உள்ள முத்தாளங்குறிச்சி என்னும் ஊரில் பிறந்தவர். தனது ஊரின் பெயரையே அடைமொழியாக கொண்ட இவர் 1987ஆம் ஆண்டு முதல் தனது எழுத்து பயணத்தை தொடங்கி கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக தொய்வின்றி இயங்கி வருகிறார். களப்பணி சார்ந்த வரலாற்று பதிவுகளை தமிழுக்கு அளிப்பதே இவரின் தனி சிறப்பு. தமிழ்நாட்டின் முன்னணி இதழ்களான தினகரன், தினமலர், தினத்தந்தி போன்ற பத்திரிகைகள் மட்டுமின்றி மும்பையிலிருந்து வெளிவரும் தமிழ் வார இதழான வணக்கம் மும்பை இதழிலும் சிறப்பு செய்தியாளராக பணிபுரிந்துள்ளார். தென் தமிழகத்தின் தாமிரபரணி ஆற்றங்கரை நாகரிகத்தின் ஆதிச்சநல்லூர், சிவகலை மற்றும் கொற்கை பகுதியில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சிகள் குறித்து தொடர்ந்து எழுதி வருபவர். இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்ட மறைக்கப்பட்ட தியாகிகளின் வரலாறு, ஜமீன்தாரர்கள் வரலாறு, சித்தர்கள் தரிசனம், குவைத்தில் 3 நாட்கள், ஆட்சி சொன்ன ஆத்தோர கதைகள், நவீன தாமிரபரணி மகாத்மியம், தலை தாமிரபரணி, கடை தாமிரபரணி, இடை தாமிரபரணி இவ்வாய்வு கட்டுரைகள் 1000 பக்கங்கள் கொண்டவை என பல்வேறு தளங்களில் இதுவரை 94 நூல்களை படைத்து தமிழ் இலக்கிய உலகிலும் வரலாற்று ஆய்வு துறையிலும் தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்துள்ளார். எழுத்தாளர் என்பதையும் தாண்டி ஒரு சமூக செயல்பாட்டாளராக முத்தாளங்குறிச்சி காமராஜ் ஐயா அவர்களின் பணிகள் மகத்தானவை. ஆதிச்சநல்லூர் தொல்லியல் களத்தின் சிறப்பை காக்க ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் மதுரை பெஞ்சில் வழக்கு தொடர்ந்து இந்தியாவிலேயே முதலாக தொல்லியல் களத்திலே சைட் மியூசியம் அமைய முக்கிய காரணமாக இருந்தவர் இவர். இதன் பிறகே தமிழக அரசின் சார்பில் மிக பிரமாண்டமான புறநை அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டது. நெல்லை, தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து தாமிரபரணியில் நீர்க்கருவி செடிகளை அகற்றும் பணி, சுத்தப்படுத்தும் பணி மற்றும் புதிய மரங்களை நடும் பணிகளையும் செய்து வரும் இவர் தாமிரபரணி நீர் மாசடைவதை தடுக்க மதுரை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடுத்தார். ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் மதுரை பெஞ்ச் இவரது பொதுநல வழக்கின் நோக்கத்திற்கு சாதகமாக தீர்ப்பளித்தது மட்டுமின்றி அந்த தீர்ப்பின் அமலாக்கத்தை சரிபார்க்க நீதியரசர்கள் ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் ஜஸ்டிஸ் புகழேந்தி ஆகியோர் நேரில் வந்து கள ஆய்வு மேற்கொண்டதும் நீதிமன்ற உத்தரவின்படி இந்தியாவின் நீர் மனிதர் ராஜேந்திர சிங் தாமிரபரணி கரைக்கு வந்து ஆய்வு செய்வதும் இவரது சட்ட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாகும். இது தவிர ஒவ்வொரு ஊரிலும் உள்ள வியாபாரிகள் சங்கம், உள்ளாட்சி அமைப்புகள், கிராம உதயம் எனும் தொண்டு நிறுவன உதவியுடன் சுமார் 2,00,000க்கும் மேற்பட்ட பனைமர விதைகளை பள்ளி மாணவ மாணவிகள் மூலம் விதைக்கவும் ஏற்பாடுகள் செய்துள்ளார். தன் மண் மற்றும் மக்களை தன் எழுத்துக்களில் பதிவு செய்யும் இவரின் சமூக செயல்பாட்டு பணிகளை இந்த வைப்பின் முழுமைக்கும் கூறும் அளவிற்கு தரவுகள் உள்ளன. இருப்பினும் ஆயாவிடம் கதை கேட்டு வளர்ந்த நாம் இன்று ஆயாக்களை இழந்துவிட்டோம். இன்று கதை சொல்லும் ஆயாக்கள் உருவாகி இருக்கிறார்களா என்றால் கேள்விக்குரிய. நானும் உங்களை போன்று கதை கேட்கும் ஆவலில் இருப்பதால் இந்த அமர்வை ஆயாவின் இடத்தை பூர்த்தி செய்ய வந்த நமது சிறப்பு விருந்தினர் அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன்.